எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 91 அதனுடைய 16வது வசனம். சங்கீதம் 91:16. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு நன்றி. இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுங்க. இதனுடைய ஆசீர்வாதத்தை எங்களோடு வெளிப்படுத்தி கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு கொடுக்கிற திருப்தியான வாழ்க்கை. அதான் போட்டிருக்கு, நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு என்ன பண்ணுவேன், காண்பிப்பேன். திருப்தி என்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்கிறது தேவனுடைய ஒரு ஆவிக்குரிய இல்லை கர்த்தருடைய உறவில் நடக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் போட்டிருக்கு, நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி. திருப்தி ஒரு மனிதனுக்கு எப்போ உண்டாகும் அப்படின்னா, அவன் தேவைகள் சந்திக்கப்படும் பொழுது உண்டாகிறது அல்ல திருப்தி. அவனுடைய இருதய ரீதியாக இல்லை அவன் விருப்பங்கள் எல்லாம் ஒரு பெரிய சமாதானப்படும் பொழுது தான் திருப்தி உண்டாகும். ஒரு தொழில் தொடங்குறவங்க, தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அந்த வருமானம் கூட கூட இன்னும் கூடுனா நல்லாயிருக்கும், இன்னும் கூடுனா நல்லா இருக்குமென்னு தருமாங்க. தவிர அந்த பிரேக் இவ்வளோ இது போதும் அப்படின்னு என்ன பண்ணாது, ஒரு நாளும் வராது. இதில் இருக்கிற நமக்கும் என்ன பண்ணாது, ஒரு நாள் என்ன பண்ணாது, வராது. 20,000 ரூபா சேலரியில் இருக்கும்போது சொல்லுவோம், ஒரு 5,000 ரூபா கூட கிடச்ச குடும்பத்தை என்ன பண்ணிடலாம், அழகாக நடத்திடலாம். 10,000 ரூபா கூட கிடச்ச பிறகு 35,000 ரூபாய்க்கு மாதந்தோறும் செலவு போடும். எவ்வளோ போடும்? அது வரைக்கும் 20,000 ரூபாயில் ஓட்டினா நம்ம 30,000 ரூபா வந்தவரும் 35,000 ரூபாய்க்கு நம்ம செலவு போட்டிருப்போம். அப்போ சொல்லுவோம், இன்னும் கூட வந்தால் என்ன பண்ணோம், நல்லா இருக்கும். அப்போது நமக்கு வாழ்க்கையில் பணங்கள் இல்லை தேவைகள் சந்திக்கப்படுதல் இது பரிபூர்ணம் அடையும் பொழுது கூட நமக்கு என்ன பண்ணுறதில்ல, மன ரீதியாக தோணாது இவ்வளோ போதும் அப்படின்னு. ஆனால் ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கறது என்ன, அப்படி அந்த திருப்தியான வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும், அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, 1வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 91:1. தேவனுடைய நிழலில் தங்குற ஒரு திருப்தி. தேவன் தர திருப்தியில் ஒன்று என்னது, அவருடைய நிழல். அவருடைய நிழல் அப்படிங்கும் பொழுது என்ன தெரியுமா, ஆவியானவருடைய, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே தேவ பிரசன்னம் இல்லை ஜெப வாழ்க்கை குறையாமல் அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறது தேவ நிழலுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எப்போதும் தங்கியிருக்கிறோம். அந்த பிரசன்னம் இருக்குது. இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவசியம். இது ஒரு மனிதனுக்கு திருப்தியாக இருக்கணும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன விழாமல் நடத்திட்டு போகிறாரு. அவருடைய கிருபையில் நாங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாரு, உதவி செய்கிறார். இந்த திருப்தியான ஒரு லைஃப் என்ன பண்ணணும், காணப்படணும். இதில் குறைபட்டால் முழுவதும் குறைந்து போயிடுவோம். அதான் போட்டிருக்கு, உன்னதமானவருடைய நிழலில் தங்குற ஒரு வாழ்க்கை. அடுத்தது அங்கே போட்டிருக்கு பாருங்க, 2வது வசனத்தை வாசிங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போவுமே அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய ஆசீர்வாதம், அவனுடைய எதிர்காலம், வாழ்க்கை எல்லாம் கர்த்தருக்கு மேலே இருக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் கர்த்தரை நோக்கி. நான் ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா, நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். ஒருவனுடைய விசுவாசமே இப்படி தான் இருக்கணும். நீர் என்னது, அடைக்கலம். இந்த அடைக்கலங்கிற என்ன தெரியுமா, என்னுடைய முழு பாதுகாப்பு அவர் தான், எனக்கு பயமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு அறிக்கைன்றது எப்பவுமே இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில். ஏசப்பாட்ட போய் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வேலை கிடைச்சிட்டோம் ஆண்டவரே, நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீர் தான் எனக்கு என்னது, அடைக்கலம். அப்படி ஒரு நம்பிக்கையில் அதுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தருவார், அதுக்குள்ளே ஆசீர்வாதமான ஒரு வேலையை தருவார். அது மிகுந்த மகிழ்ச்சியோடு என்ன பண்ணப்படும், காணப்படும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, நீர் என் அடைக்கலம். அடுத்தது 3வது வசனத்தை வாசிங்க. இங்கே அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர் உன்னை வேடனின் கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு என்ன பண்ணுவார், தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணி. இன்னைக்கு சாத்தான் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருப்பான் அப்படின்னா, ஒரு கண்ணியை வருவிக்கிற, அதாவது நமக்கு தெரியாத நம்மளுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு பறவைக்கோ இல்லை ஒரு சிறிய மிருகங்களுக்கோ ஒரு வேடன் கண்ணி வச்சான்னா என்ன அர்த்தம்னா, கண்ணின்னா தெரியாத ஒரு மரணம். நம்ம கண்ணுக்கு முன்னால் தான் அந்த மரணம் இருக்கும், என்ன பண்ணாது, தெரியாது. அப்போது பிசாசானவன் நமக்கு ஒரு கண்ணியை வைக்கும் பொழுது அதுக்கு நம்மளை என்ன பண்ணுவாராம், தப்பி வைப்பாராம்.
இன்றைக்கி நம்ம பல பாடுகள், பல பிரச்சனைகள், குடும்பங்களில் சில நெருக்கங்கள், சில வேளைகளில் குடும்பங்களில் ஒரு நஷ்டம் ஏற்படும் பொழுது, கடந்த நாட்களில் ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் இப்படி ஒரு காரியத்தில் ஏமாந்து இவ்வளோ பணம் நஷ்டம் அடைஞ்சிட்டேன். எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். 2.5 லட்ச ரூபா என்ன பண்ணிட்டேன், அதில் நஷ்டம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது கவனித்து பாருங்கள், ஒரு பெரிய நஷ்டம், அது ஒரு கண்ணி போல். எப்படி அந்த பணம் நஷ்டமாச்சு, எப்படி அவ்வளோ பணத்தை இழந்தேன்னு அவங்களால அதை என்ன பண்ண முடியல, நினச்சி பார்த்து இதனால தான் இப்படி சொல்லவே முடியல. அப்போ அந்த இழப்பு காரணம் பிசாசு சில வேளைகளில் வைக்கிற கண்ணி. அப்போ சில வேளைகளில் சில இடத்துல நாம் மாட்டப்படுவோம், சில வியாதிகளில் சிக்கப்படுவோம். அதனால தான் பார்த்திங்கன்னா பாழாக்கும் கொள்ளை நோய், மரணத்துக்கு எதுவான நோய், நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அழித்து போடுகிற ஒரு காரியம். இதில் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், தப்பிப்பார். இது ஒரு மனிதனுக்கு திருப்தியான வாழ்க்கை. இது ஒரு மனிதனுக்கு என்னவா இருக்கு, திருப்தியான வாழ்க்கை. 4வது வசனம் வாசிங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். இது பறவைகளை நீங்கள் கவனித்தீங்க அப்படின்னா, அந்த சிறகுகளை மூடும் பொழுது அதுக்கு ஒரு கதகதப்பு உண்டாகும். ஒருவேளை அது மழை காலமாக இருந்தால் அது மூடி வைக்கும் பொழுது அந்த 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 குஞ்சு, அந்த பறவையுடைய குஞ்சு நனையாமல் இருக்கும். இது பைபிளில் இயேசு சொல்வார் புதிய ஏற்பாட்டில், கோழி தன் குஞ்சுகளை அழைப்பது போல் எருசலேமே எருசலேமே நான் என்ன பண்ணேன், அழைத்த நீ என்ன பண்ணலை, வரல. அப்போ நல்லா கவனிக்கணும். அந்த 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 வார்த்தை அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாராம், செட்டைகளுக்குள்ளே வச்சுருப்பார். ஒன்று. அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் செட்டையின் கீழே நம்ம என்ன உண்டாயிருக்குமா, அடைக்கலம். அடைக்கலம் என்ன பண்ணுவோமா, புகுவாய். அவருடைய சத்தியமும் உனக்கு பரிசையும் கேடகமாகும். வேத வசனம் ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக இருக்கும். இதை சரியாக கடைபிடிச்சு நடக்கும் பொழுது அவனுக்கு மனதுக்குள்ளே கவலை வராது, பயம் வராது. அப்போது நம்ம லைஃப்பில் வசனத்தின் மூலமாய் உண்டாகிற ஆசீர்வாதங்கள், வசனத்தை தெளிவாக படித்து அதை புரிந்து நடக்கும் பொழுதே ஒரு பிளஸ்ஸிங் இருக்கும். இப்போ பாருங்கள், மாம்சத்தின்படி நடக்கும் பொழுது சொல்லுவோம், யார்கிட்ட கோவப்படுறோம், சண்டை போடுறோம், தேவையில்லாத வார்த்தை பேசுகிறோம், சிலரை சபிக்கிறோம், சில வேலைகள் இப்படிலாம் சொல்கிறோம், அவங்க எனக்கு விரோதமாக இப்படி பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணுவார், கணக்கு கேட்பார். அப்படின்னு அர்த்தம், விளங்கவே மாட்டான்னு அர்த்தம். விளங்கவே சாபம் போடாமல் என்ன பண்ணிடுவோம், போட்டு தள்ளிடுவோம். இப்படி நிறைய வேலைகளில் நிறைய இடத்துல என்ன பண்ணுவோம், யாராவது ஒரு ஆள் வியாதியிலே கிடந்தா சொல்லுவோம், அவர்லாம் ஒரு காலத்தில் எங்களுக்கு விரோதமாக எப்படி இருந்தார் திரும்ப, இன்றைக்கி ஆண்டவர் அதுக்கேற்றாப்புல என்ன பண்ணுறாரு, பனிஷ்மெண்ட் கொடுக்குறார். நம்மளுடைய மாம்ச ரீதியாகவே என்ன பண்ணும், சத்தியம் என்றால் என்ன தெரியுமா, உன் சத்துரு பசியாக இருந்தால் இல்லை அவர்களுக்கு கஷ்டம் வரும் பொழுதும் நாம் எப்படி இருப்போம் தெரியுமா, அன்பை காட்டுவோம், மனதுருக்கத்தை காட்டுவோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வாசிங்க. அடுத்த வாசிங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும். இன்றைக்கி நிறைய வேலைகளில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பு, இந்த ரெண்டு இதையும் கவனிக்கணும். இரவில் உண்டாகும் அப்படி என்றால் என்ன, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இரவு நேரங்களில் ஜெபத்தினுடைய ஒரு அரவணைப்பு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படின்னா இரவு நேரங்களில் தரித்திருந்தோ 12 மணியோ அந்த டைம் வரைக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறது ஒரு வீட்டுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அப்படி ஒரு மனிதன் ஜெபம் பண்ணாவிட்டால் அவன் எப்படி என்னென்னலாம் சந்திக்கிறான், இல்லை என்ன கஷ்டத்தை சந்திக்கிறான் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில் அந்த நேரம் முழுவதும் தூக்கமயக்கத்துக்கு, அதான் இரவில் உண்டாகும் பயங்கரம். இரவை நம்ம ஜெப நேரமாக, அதாவது முழு நேரமும் ஜெபம் பண்ணுறது அல்ல, இரவு நேரங்களில் ஜெபம் பண்ணாமல் தூங்கவே கூடாது. ஒருவேளை இரவு நேரங்களில் ஒரு மனிதன் ஜெபம் பண்ணாமல் தூங்கினால் இரவை பிசாசு எடுத்து பயன்படுத்துகிறான். இப்போ மந்திரவாதமோ பில்லி சுனியமோ எங்கேயும் பகலில் என்ன பண்ணுறதில்ல, செய்கிறதில்ல. சொல்லுவோம், காட்டுக்குள்ளே அது நைட் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க, காரியமும் என்ன பண்ணுறாங்க. அப்போ நல்லா கவனிக்கணும், இரவில் உண்டாகிற பயங்கரம். அப்போ பிசாசு என்னென்ன காரியங்களை நமக்கு விரோதமாக செய்தாலும் அது நமக்கு என்ன பண்ணாது, நம்மளை பயமுறுத்தாது. அடுத்தது பகலில் பறக்கும் அன்பு. இது அநேகருடைய வார்த்தைகள். பகலில் பறக்கும் அம்புங்கிறது தெரியுமா, நிறைய வேலைகளில் யாரையெல்லாம் அடிக்கலாம் வேண்டாம். சிலருக்குள்ள இயல்பாகவே இருதயத்தில் நிறைய காயம் இருக்கும்.
சில வேளைகளில் சொந்தக்காரங்க சொன்ன வார்த்தை, சகோதரி சகோதரர்கள், இந்த காயம் அழியாமல் இருக்கும். அது பகலில் பறக்கும் அம்பு அப்படின்னா நல்லா கவனிக்கணும். ஒரு ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றி தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறவனுக்கு யாருடைய வார்த்தையும் அவன் இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. இருந்தால் அதை எப்படி பாருங்கள், ஒரு சின்ன தகடு அது காலுக்குள்ளே பூந்துச்சு, ஒரு ஆணியில் இருக்க ஒரு சின்ன பீஸ், அது என்ன பண்ண தெரியுமா, அந்த காலில் இன்னும் பாதிப்பு உண்டு பண்ணி, இன்னும் வலி உண்டு பண்ணி, அது அந்த காலையே ரொம்ப பாதிக்கப்பட்டிடும். இதே போல தான் சிலருடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து அந்த காயத்துக்கு ஆண்டவர்கிட்ட போய் மருந்து வாங்கிடணும். ஆண்டவர்கிட்ட போய் அதை இணைந்து ஆண்டவரால் தேற்றப்பட்டுடணும், ஆண்டவரால் பலப்படுத்தப்பட்டுடணும், அந்த நபரை மன்னிச்சிடணும், அப்படியே வெளியே வந்துடணும். அந்த இதை அப்படியே உள்ளே வச்சுருந்தோம்னா அது ஒவ்வொரு நாள் நம்மளை முற்றிலுமாக என்ன பண்ணிடும், அதை அழித்து போட்டுரும். ஒன்று கோபக்காரனாக மாற்றும், இல்லைன்னா தன்னம்பிக்கை இல்லாதவனை என்ன பண்ணிடும், நம்ம வாழ்க்கை இப்படி தான், எல்லார்ட்டையும் திட்டு வாங்கணும், நம்ம வாழ்க்கை இப்படி தான், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அவனை என்ன பண்ணிடும், கொண்டு வந்துடும். அப்போ அதில் கவனிக்கணும். அதான் பகலில் பறக்கும் அம்புக்கும், அம்புங்கிறது மெயினாக எப்படி செயல்படுத்துவாங்க அப்படின்னா, அது ஒரு மனிதனை சும்மா ஏனதானலாம் அம்ப ஒரு வீரர் இன்னொரு வீரரை தாக்கும் பொழுது ஏனதானலாம் இல்லை, அவனுக்கு எங்கே அடித்தா வலிக்கும்னு பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவான். நம்மளை சில ஆட்கள் சில வார்த்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, எதை அடித்தா அப்படி தான் என்ன பண்ணுவாங்க. அப்போ கவனிக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லை, ஆண்டவர்கிட்ட அதை அறிக்கையிட்டு பண்ணுற ஜெபம் இது நமக்கு என்னது அவசியமாக இருக்குது. அதனால தான் அந்த வார்த்தை எப்படி போட்டிருக்கு, பகலில் பறக்க என்னது அம்புக்கும். அடுத்தது இருளில் நடமாடும் கொள்ளை நோய். இருளில் நடமாடும் கொள்ளை நோய் இது ஒரு விதமான ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்டாகிற, சிலர் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் தேவனுக்கு கொடுக்குற நேரத்தை காட்டிலும் வேறு எதுக்காவது நேரம் கொடுப்பாங்க. ஒன்று உலக ரீதியாக இருக்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் நிறைய என்ன இருக்கும், நம்ம பார்ப்போம், இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க, நைட்டு சீக்கிரம் படுத்துருங்க, இந்த காரியத்தை நோண்டிட்டு கிடக்க இதான அவங்க என்னதான் பண்ணுவாங்க. அது இன்றைக்கி வியாதி எப்படி ஒரு மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்குதோ, சில பாவ காரியங்களும் ஒரு மனிதன் என்ன பண்ணுது, அது சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்துல. அது பாழாக்கும். அந்த வார்த்தையை மறுபடியும் படிக்கிற பாருங்க, இருளில் நடமாடும் கொள்ளை நோய். அப்போது அது என்ன பண்ணுது, நம்மளை தட்டுது. நிறைய பிள்ளைகளாக இருக்கட்டும், சில பெரியவங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியங்களை அந்த இரவு நேரங்களில் கர்த்தருக்கு செலவிடாமலே என்ன பண்ணுறாங்க, படுத்தோடனே சிலவங்க தூங்கிடுவாங்க. அது வேறு, சிலவங்களுக்கு படுத்தோடனே தூக்கம் வராது, எதையாவது நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நோண்டி 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 நேரத்தை என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். அப்போது நமக்கு டெய்லி அது கம்பல்சரி 11 மணி. அது நம்மளை ஃப்ரிச்சுவலுக்கு என்ன பண்ணும், கொண்டு போவோம். பட் ஆனால் அது ஃப்ரிச்சுவலுக்கு கொண்டு போகாமல் இந்த மெசேஜ் 2 செகண்டு, அந்த மெசேஜ் 2 செகண்டு, அந்த மெசேஜ் ஒன்று கேட்டால் கருத்தாக கேட்டு அதில் நமக்கு என்ன உண்டாகணும், ஒரு பலன் உண்டாகணும். ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசினார் இப்படி இருக்கணும். அப்படி அதாவது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படி டைமை தேவையில்லாமல் செலவிட்டு என்ன பண்ணுவாங்க, கொண்டு போயிடுவாங்க. அப்போ அது என்னவா இருக்குது, ஒரு மனிதனுக்கு அது ஒரு இருளில் நடமாடும் ஒரு கொள்ளைன்னு. அடுத்தது மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் என்ன பண்ணுவா, பயப்படாதிருப்பாய். சங்காரம் அப்படின்னா என்ன அர்த்தம், இல்லை இதை எப்படி குறிக்குது அப்படின்னா நல்லா கவனிக்கணும். சங்கீதம் 91 ஒரு யுத்த வீரருக்கு உண்டாக்கக்கூடிய பாதுகாப்பின் வசனமாக நம்ம எல்லாருமே அப்படி தான் என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாழாக்கும் சங்காரத்துக்கும் அப்படின்னா, சங்காரம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய முழுமையான அழிவு. இதை சொல்லப்பட்டிருக்கு எந்த மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய ஜெப லைஃப்பில் ஆண்டவர் இப்படிப்பட்ட பிரயாணங்களாக இருக்கணும், இல்லை வீட்டில் செய்கிற வேலை, இதில் நம்மளை பாழாக்குற, அதாவது முற்றிலுமாக அழித்து போடுகிற. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, இப்போ தான் சாப்பிட்டு போனார், அதுக்குள்ளே ஆக்சிடெண்ட்டில் என்ன பண்ணிட்டார், இறந்துட்டார், இப்படியெல்லாம் இந்த மாதிரி பாழாக்கும் சங்காரம், அதாவது ஒரு அழிவு, முழுமையான அழிவு. இதுக்கு நீ என்ன பண்ணுவ, பயப்படாதுன்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் பாதுகாப்பு தருவார், ஆண்டவர் என்ன பண்ணுவார், நடத்துவார். இப்படிப்பட்ட ஒரு சிந்தைக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணிடுவாராம், கொண்டு வந்துடுவாராம். அப்போ கவனித்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படியெல்லாம் என்ன வச்சுருக்காரு. அதனால தான் நீடித்த நாட்களாய் அவனை திருப்தி ஆக்கி ஒவ்வொரு காரியங்களையும்
நம்மளுக்கு கொடுக்குற பாதுகாப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் இந்த ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்கிற வார்த்தை, இந்த 6 வசனத்தையும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியான சங்கீதம் 91 கொடுக்கப்படுகிற இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் அதில் இருக்குது. நம்ம ஒரு 6 வசனத்தை மட்டும் என்ன பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்கோம். அப்போ நம்ம வசனம் சும்மா படிக்கக்கூடாது, அதில் இருக்கிற மேன்மைகளை எடுத்து என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அந்த மேன்மைகளை அறிக்கையிடுறவங்களாக காணப்படணும். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவார், கட்டளையிடுவார். இந்த வார்த்தையின்படி உங்களை ஏசப்பா ஆசீர்வதிப்பாங்க.